அப்படி நம்ம யாவரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இந்த இரவு வேளை ஆராதனையிலே தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கதான தேவச்சனமே எல்லாரும் கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து இருதயத்தின் ஆழத்தில் இந்த வாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கலாய் மாற்றுவீராக. ஆண்டவரே தூக்கத்தை தியாகம் பண்ணி வருகிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் ஏறெடுக்கிறதான ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் தாங்க ராஜான்னு சொல்லி எல்லாரும் வாயை திறங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் இந்த ஆராதனை முழு பொறுப்படுத்தி நடத்தும்படியாக வருகிற மக்களை துரிதமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாகவும் விசேஷமாய் இந்த நாளின் ஆராதனையில் தேவ நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக வருகிற ஜூலை மாதத்தின் ஆசீர்வாதத்தினால் தேவன் நம்மளை நிரப்பும்படியாக வாக்குத்தத்த ஆராதனை பெற்றுக்கொண்டு கடன் செல்கிற பிள்ளைகளாய் துரிதமாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு வரும்படியா பாஸ்டர் ஜெபிங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு அப்படியே ஆசீர்வாதி போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? உட்காருங்க. இந்த ஆராதனைக்கு முதல் பாடலாக சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் உற்சாகமா தட்டி தேவன் நாம் மகிமைக்கு என்று பாடுவோமா? சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வா சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சேர்ந்து பாடுவோமா? சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். சேர்ந்து கரங்களை தட்டி உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம், ஜெகத்தி ரட்சகனே நமஸ்காரம், தரணியின் மானுட உயிர்ந்தடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம், தரணியின் மானுட உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? சர்வத்தையும் சிருஷ்ட தெய்வமே, தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் தயபர பரிசுத்த ஆவி நமஸ்காரம், பரம சற்குருவே நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம், அருவியாய் அடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சேர்ந்து பாடுவோமா? சிருஷ்டிகரே நமஸ்காரம், தாரணி உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த எல்லாரும் வாய தருது முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யதியேகா நமஸ்காரம், கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா நித்யத்ரேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே சகலமும் படைத்த தயபர பிதாவே
சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தேவா சரணம். சேர்ந்து பாடுவான். கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், தேவா சரணம். சேர்ந்து பாடுவோமா? சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். அவரை வாழ்த்தி பாடுவோமா? தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவிய சரணம், அபிஷேகநாதா சரணம், தூய ஆவிய சரணம், அபிஷேகநாதா சரணம், சரணம் 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 சரணம். தேவா சரணம். சேர்ந்து பாடுவோமா? ராஜா சரணம், ஏசையா சரணம், ஹோ தேவா சரணம், ராஜா சரணம். கத்தாதி கத்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம். சேர்ந்து பாடுவோமா? சரணம். பரிசுத்த ஆவிய சரணம், ஜீவ நதியே சரணம், பரிசுத்த ஆவிய சரணம், ஜீவ நதியே சரணம், சரணம் 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 சரணம். தேவா சரணம், சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம், ஹோ தேவா சரணம், கத்தா சரணம், ராஜா சரணம், ஏசையா சரணம். கரங்களை தட்டி. இமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சேர்ந்து பாடுவோமா? மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். சத்தியாவிய சரணம், சர்வ வியாபியே சரணம், சத்திய ஆவிய சரணம், சர்வ வியாபியே சரணம், சரணம் சரணம் சரணம். வாயை திறந்து சரணம் சரணம் சரணம். தேவா சரணம். எல்லாரும் வாயை திறந்து பாடுவாமா? ராஜா சரணம், கத்தா ராஜா சரணம், ஏசையா சரணம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோம் தெவிட்டாத பாக்கியங்களை. இந்த நாளிலே அருமையான தேவச்சனமே அவரை தேடி ஓடி வந்திருக்கதான அருமையான பிள்ளைகளே, உங்களுக்கு தெவிட்டாத பாக்கியங்களை வருகிற மாதத்தில் என் தேவன் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. உம்மை தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. அவர் மகிமையே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. சேர்ந்து பாடுவோமா? தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதி தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. சேர்ந்து பாடுவோமா?
கல்வாரி திருப்பிடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, கல்வாரி திருப்பிடமே, கரை போக்கும் திரு ரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. எங்களை உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தோமையா. விதிக கூடாரமே, என் தேவனின் சந்நிதி. கையை தட்டி பாடுவோமா? தேடி ராத்திரி வேளையில நாம உங்களுடைய சமூகத்தை தேடி ஓடி வந்திருக்கிறோம் ராஜா. வருகிற மாதத்துல எங்களுக்கு தேவிட்டாத பாக்கியமாய் தாங்க ராஜா. சொல்லுங்க. உம்மை தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே, மகிமையே மகிமையே மாட்சிமை. சேர்ந்து பாடுவோமா? ஓ மகிமை மாட்சிமை மாறா இனேசருக்கே. கரங்களை தட்டி சேர்ந்து கரங்களை உற்சாகமா தட்டி பாடுவோமா? சோப்பினால் கழுவு, இன்றே சுத்தமாவோ. சோப்பினால் கழுவு, இன்றே சுத்தமாவோ. உறைகின்ற பனி போல வெண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினா. நாங்கள் உறைகின்ற பனி போல உண்மையாவோம் ஐயா உம் திருவார்த்தையினா. ஆஹா மகிமை. எல்லாரும் சேர்ந்து அவர் மகிமை வாஞ்சிக்கிற பிள்ளைகளாய், அவரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளாய் கரங்களை தட்டி பாடுவோமா? ஓ மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. தெய்வீக கூடாரமே. எல்லாரும் வாயை திறந்து அவருடைய சந்நிதியில நான் காத்திருக்க வந்திருக்கிறேன் சொல்லுகிற பிள்ளைகளா, என் தூக்கத்தை தியாகம் பண்ணி, என் பலவீனங்களை தியாகம் பண்ணி உம்முடைய சமூகத்துல நான் வந்திருக்கிறேன் ராஜா. வருகிற 7ஆம் மாதம் எனக்கு ஆசீர்வாதமே மாற்றி தாங்க சொல்லி எல்லாரும் கரங்களை தட்டி தேடி ஓடி வந்தோ, தேவிட்டாத பாக்கியமே, அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா. உண்மையாய் உணர்ந்தவர்களாய் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அப்பங்களாகவும், ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு பாத்திரவான்களாய் எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. உண்மையாய் சொல்லுவோமா? எப்போதும் உம் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோ. ஆஹா மகிமை. உண்மையாய் சொல்லுவோமா? நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா. நாங்க ராஜா தூபமாய் நறுமணமா துதிகளை செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில தூபமாய் நறுமணமா
துதிகளை செலுத்துகிறோம். என்னாலும் எப்போது எல்லா ஜபத்தோடு ஆவியில் ஜெபிக்கின்றோம். என்னாலும் எப்போதும் எல்லா ஜபத்தோடு ஆவியில் ஜெபிக்கின்றோம். மகிமை மகிமை வாயை திறந்து பாடுவோமா? மாறா சேர்ந்து கரங்களை தட்டி மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே. மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். வருகிற மாதத்துல மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனற்றவன், பெலனுள்ளவன் பெலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உமக்கது செய்வது லேசான சென்று படோமா? லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். சேர்ந்து கரலை தட்டி பாடுவோமா? கூழாங்கலாலே கோலியாத் வீழ்வதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாய் பறிப்பணம் எடுப்பதும் லேசான காரியம். ஆழ்கடல் மீன் வாயில் வரிப்பணம் எடுப்பது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பெலனுள்ளவன், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? பெலனற்றவன் பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான உண்மையாய் உண்மையாய் சொல்லுவோமா? லேசான காரியம். லேசான காரியம். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? ஜெப வேலைக்குள்ளாக கடந்து வருவோமா? முடியாதவர்களே எழுந்து நின்றுங்க. தேவனுக்கு நேராய் கடந்து வந்திருக்க. லேசான காரியம். இதுவும் லேசான காரியம். கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். எங்களுக்கு உண்டான பிரச்சனைகளில கற்பாறை போல கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். கற்சாடி நீரையும் கனிரசமாக்குவது லேசான காரியம். உமக்கது லேசா. எங்கள் பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லாண்டவரே. பெலனுள்ளவன் பெலனற்றவன் பா, உம்முக்குள்ள நாங்க பெலன் கொண்டு எழுப்புகிற பிள்ளைகளாய், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான
காரியம், உமக்கது லேசான உமக்கது லேசான காரியம். தட்டி இந்த புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக என் தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்படியே என்னோடு சேர்ந்து உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்குள்ளாக கடந்து வருவோம். என்னோடு சேர்ந்து இந்த 7ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் தேவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் சபைக்கும் உங்களுடைய ஊழியக்காரருக்கும் என் தேவன் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்தம் எடுத்து வாசிங்க. நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகம் எல்லாருமே எடுங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 1081 பக்கத்தில் இருக்கு. பழைய ஏற்பாட்டில் கடைசியில் வரும். 1081 பக்கத்தில் இருக்கு. நாகும் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த 7ஆம் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் என் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை 13ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. இப்பொழுதும் நான் உன்மேல் இருக்கிற யார் முகத்தை? அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? என் தேவன் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. இதை உண்மையாய் நேசிக்கிற பிள்ளைகளா, இதை தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளா இந்த மாதத்துல மாறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை. எவன் நுகத்தைனா சத்ருவானவன், உனக்கு விரோதமாய் எழுப்பி இருக்கிறதானவன், உனக்கு தேவன் உனக்கு ஆசீர்வாதத்துக்கு கொடுத்தும் தடை செய்கிறதான நுகத்தை இந்த மாதத்துல என் தேவன் உன்னை விட்டு எடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த காலவேளை ஆராதனையில நான் பேசின காரியம் தான். 6 மாதங்கள் நடக்காதது இந்த நுகம் உங்க மேல இருந்திருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஒரு குடும்பத்தின் சுமையா இருக்கலாம், குடும்பத்தின் பாரமா இருக்கலாம், குடும்பத்தின் போராட்டமான வாழ்க்கையா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், பண கஷ்டமா இருக்கலாம், உனக்கு உண்டான சந்தோஷம் இல்லாத இருக்கிற நுகமாய் இருக்கலாம். ஹல்லேலூயா. பாஸ்டர் நுகம் நுகம் சொல்றீங்களா? நுகம்னா என்ன உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? நுகம், வாட் இஸ் மீன் பை நுகம்? யோக், YOKE இங்கிலீஷ்ல தெரியுமா? எத்தனை பேர் மாடு பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? மாடு பார்த்திருக்கீங்களா? மாட்டு வண்டி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? பார்த்திருக்கீங்களா? மாடு ரெண்டுத்தையும் கட்டுறதுக்கு மேல ஒரு கட்டையை போடுவாங்க. ஆமென். அந்த கட்டையை போட்டு அது கீழே ஒரு கயிறு போட்டு என்ன பண்ணுவாங்க? மூக்கு கழுத்துக்கும் சேர்த்த மாதிரி போடுவாங்க. ஆமென். அப்படி அதுக்கு நடக்கிற மாட்டுக்கு அது ஒரு சுமை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் நுகம் சொல்லுவாங்க. ஆமென். அப்படியேப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிறதான தேவச்சனமே, என் தேவன் இந்த நாளில ஒரு விடுதலையாகவும் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் என் தேவன் நம்மளுடைய சபைக்கும் உங்களுக்கும் கொடுக்கிறதான ஒரு வார்த்தை. உங்கள் மேல் இருக்கும் அவன் நுகத்தை, சத்ருவான கொண்டு வந்த அவன் நுகத்தை, உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வந்துகிறதான ஒரு பிசாசின் நுகத்தை என் தேவன் இந்த மாதத்துல முறிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்கள் கட்டுகள் அறுபட போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வியாதி என்னும் கட்டு, பண கஷ்டம் என்னும் கட்டு, பிசினஸ் வளர்ச்சி ஆகலன்னு ஒரு கட்டு. ஆமென். எல்லாவற்றையும் என் தேவன் இந்த மாதத்துல அறுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணனவர், வாக்கு மாறாதவர். ஆனா இதை நாம பெற்றுக்கொள்ளணும்னா ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். 2 வாரத்தை இதை குறித்து பேச போகிறேன். இது நாம வாழ்க்கையில இது நடக்கணும். இந்த நுகம் நம்மளை விட்டு அகன்று போகணும், நுகம் முறிக்கப்படணும், கட்டு அறுபடணும்னா நாம என்ன செய்யணும்னா 2 காரியம். அதுல 7ஆம் வசனத்தை ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டினாலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களுக்கு அறிந்திருக்கிறார். ஹலோ. எந்த ஒரு பிள்ளை தேவன் மேல நம்பிக்கை வைத்து காத்திருக்கிறதோ அந்த பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் அறிவார். நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளை
என் தேவன் அறிவார். அந்த பிள்ளைகளுக்கு தான் என் தேவன் இந்த மாதத்துல அவன் நுகத்தை, பிசாசானவன் கொண்டு வந்த நுகத்தை, வியாதி என்னும் நுகத்தை, சண்டை என்னும் நுகத்தை, பிரச்சனை என்னும் நுகத்தை, பண கஷ்டம் என்னும் நுகத்தை, பிசினஸ் தடை என்னும் நுகத்தை என் தேவன் முறித்து உங்கள் கட்டுகளை என் தேவன் அறுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது அப்ப என்ன வேணும்? நம்பிக்கை இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவது காரியமாய் அதிலே அதே அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிங்க. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால் மலைகளின் மேல் வருகிறது. முக்கியமானது இங்கதான் வாசிங்க. யூதாவே உன் பண்டிகைகளை, என்னமா இது பண்டிகைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பண்டிகை எல்லாம் இல்ல. வாரம் வாரம் நடக்கிற ஆராதனை எல்லாமே பண்டிகை தான். ஆமென். உன் ஓய்வு நாளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்தணும். ஹல்லேலூயா. சும்மா ஏதோ வந்தோம் போனோம்லாம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாள் வந்து தேவனிடத்தில், ஆண்டவரே நீங்க இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தா நான் உமக்கு இதை கொடுப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. அதற்கு நாம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு சமூகத்தில் வரணும். ஆமென். அவருடைய பண்டிகைகளை நாம ஆசரிக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பொழுதுதான், ஹலோ திரும்பவும் சொல்றேன், அப்பொழுதுதான், ஆமென், அப்பொழுதுதான் உங்க நுகம் முறைக்கப்படும். ஹல்லேலூயா. உங்கள் கட்டு அறுபடும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நுகம் முறிச்சாலே என்ன நடக்கும்? அது தொடர்ந்து வாசிக்க. துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும். இந்த மாதம் கடைசியில இந்த சாட்சியோடு நிற்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆண்டவர் எனக்கு என் நுகத்தை உடைத்தார், என் கட்டுகளை அறுத்தார், எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறவர்கள் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கொடுக்கிறதுக்கு முன்பாக 12ஆம் வசனத்துல கடைசியாக ஒரு வார்த்தை சொல்றார். உன்னை நான் இதுவரைக்கும் சிறுமைப்படுத்தினேன், இனிமேலும் உன்னை சிறுமைப்படுத்தாது இருப்பேன். ஹல்லேலூயா. எப்பனா இந்த ரெண்டு காரியம் நீங்க செய்யணும். என்ன செய்யணும்? உங்க நுகத்தை தேவன் முறிக்கணும், அறுக்கணும்னா என் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் மேல மாத்திரம் நம்பிக்கை இருக்கணும். இரண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார்? பண்டிகைகளை ஆசரித்து பொருத்தனைகளை செலுத்தணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியை சொல்லி முடிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படி நடந்தா என்ன நடக்கும் சொல்லிட்டு முடிக்கிறேன். 2:2. வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவருடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், ஹலோ, உங்களுக்கு விரோதமாக எவனாவது செயல்பட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை நீங்க இந்த 6 மாசத்துல எதெல்லாம் இழந்தீங்களோ என் தேவன் இந்த 7ஆம் மாதத்துல திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. அதற்கு நுகம் முறிக்கப்படணும். ஆமென், ஹல்லேலூயா. உன் கட்டு அறுபடணும். எப்ப இது நடக்கும்னா நம்பிக்கை இருக்கணும், அவருடைய பண்டிகையை ஆசரிக்கணும், பொருத்தனை செலுத்தணும். ஹல்லேலூயா. இதுவரை சிறுமைப்படுத்தின தேவன் இனிமேல் நம்மளை சிறுமைப்படுத்த போவதில்லை. உங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் முற்றிலுமாய் சங்கரிக்கப்படுவார்கள். அப்போதுதான் நீங்க இழந்ததை உங்களுக்கு தேவன் திரும்பியும் மகிமையை திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உங்களுடைய வலது கையில இருக்கிறதான ஆள்காட்டி விரலை அருமையான அந்த வாக்குத்தத்தத்தின் மேல வைத்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில இந்த 7ஆம் மாதத்துல நிறைவேற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய நுகத்தை முறிப்பீராக. சொல்லுங்க, வாயை திறந்து எங்களுடைய நுகத்தை முறித்து போடுங்க ராஜா. ஆண்டவரே, எங்கள் கட்டுகளை நீங்க அறுப்பீராக. தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நன்றி. அருமையான இந்த 7ஆம் மாதத்தின் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனையில உம்முடைய சமூகத்துல தங்கள் தூக்கத்தை தியாகம் பண்ணி ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையில வந்து உம்மை துதித்து இருக்கிற பிள்ளைகளை உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பெரிதான கிருபையினால, உம்முடைய தயவுனால இந்த நாள்ல நீ கொடுத்த வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் நீர் அவர்களின் முகத்தை ஆண்டவரே நுகத்தை முறித்து அவர்களுடைய கட்டுகளை அறுப்பேன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாய் ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொரு நுகத்தையும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் காணப்படுகிறதான வியாதியான கட்டுகளையும் தேவன் உடைப்பீராக.
இந்த மாதத்துல ஒரு அற்புதங்கள் ஒவ்வொரு குடும்பத்துல காணப்படட்டும் ராஜா. வருகிற மாதத்துல இந்த வருகிற வாரத்துல ஒவ்வொரு குடும்பத்துல ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் காணப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கதான ஆண்டவரே சத்துருக்கள் முழுவதுமாய் சங்கரிக்கப்படட்டும் ராஜா. எங்களுடைய மகிமைக்கு திரும்ப வர பண்ணுங்க ஆண்டவரே. உம்முடைய மகிமைக்கு எங்களை திரும்ப வர பண்ணுங்க. எதெல்லாம் நாங்க இழந்தோம் அதெல்லாம் நாங்க திரும்பி எடுத்துக்கொள்ள நீ கிருபை தருவீராக. இந்த மாதத்துல ஒரு அற்புதங்கள் அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில நீ செய்வீராக. சுகம் பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடுவீராக. வருமானம் பெருக்கத்தை கட்டளையிடுவீராக. பிசினஸ்ல வளர்ச்சி கட்டளையிடுவீராக. குடும்பத்துல ஒரு சமாதானம் பெருக நீ கிருபை தருவீராக. தெய்வீக கரம் ஒரு குடும்பத்தை சுற்றில வேலையடைத்து எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு என் தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய பண்டிகைகளை ஆசரிக்கிற பிள்ளைகளாய், பொருத்தனை செலுத்தி எல்லா ஆசீர்வாதத்தை கேட்டு பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களும் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த மாதம் துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உடைய பிரசன்னம் ஆளுகை செய்ய நீரே ஆசீர்வதி. மீட்பு இயேசுவின் மூலம் ஜெபங்களின் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோமா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதாகாலம் விசேஷித்தமாய் இந்த 7ஆம் மாதம் முழுவதும் நம்மளுடைய நுகத்தை முறித்து நம்மளுடைய கட்டுகளை என் தேவன் அறுப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு கடந்து செல்லுங்க.